ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி சிங் வித் சுஜா. ஸோ குட்டி கதை சொல்லலாமா அப்படிங்கிற சீரீஸில் ஒரு சப் சீரீஸாக பப்புச்சின்னு ஒரு சப் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த கிங்ஸ் சாய்ஸ். ஒரு கிங் வந்துட்டு அவருக்கு ட்ரெஸ்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும், விதமாக ட்ரை பண்ணி பார்ப்பாரு. அது மூலமாக வந்து மற்ற கிங்கோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு ஆசைப்படுவார். ஸோ அப்படி அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்ட 2 பேர். அவங்க பேர் என்னென்னா சோட்டு மோட்டு அப்படிங்கிற 2 பேர் வந்து கிங் கிட்ட போயிட்டு, கிங் இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு டிசைன் பண்ணி தரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனை உலகத்தில் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா, அப்படி என்ன ட்ரெஸ் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க, நீங்கள் டிசைன் பண்ணி தான் கொடுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டிசைன் பண்ணுறோன்னு சொல்லி அந்த பேலஸ்லேயே வந்து ஒரு ரூமில் அரேஞ்ச் பண்ணி நல்லா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. இவங்க 2 பேர் ஜாலியாக சாப்பிட்றது தூங்குறது அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிசைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காசு மட்டும் நல்லா வாங்கிட்டு இருந்தாங்க. பட் ஒன்றுமே டிசைன் பண்ண கிடையாது. பட் என்ன பண்ணாங்கன்னா, கிங் வந்து கேட்ட அன்னைக்கு நாங்கள் ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறவங்க வந்துட்டு போயே இது வரையும் சொல்லியிருக்கக்கூடாது, உண்மையானவங்களாக இருக்கணும், அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னோடனே எல்லோரும் ஷாக் ஆனாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கிங் என்ன பண்ணாருன்னா, அவர் இருக்க இடத்துல அவரோட மினிஸ்டர்ஸில் ரொம்ப லாயலான ஒரு மினிஸ்டர், ரொம்ப பொய்யே சொல்லாத ஒரு மினிஸ்டரை வந்து அந்த இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சார். ஸோ அந்த மினிஸ்டரும் உள்ள போய் பார்த்தாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு அந்த ட்ரெஸ் தெரியவே இல்லை. சரி, நம்ம பொய்யே சொன்னது இல்லையா, நம்ம கண்ணுக்கு அந்த ட்ரெஸ் தெரியல, ஐயோ இப்போ போய் நம்ம ராஜாக்கிட்ட தெரியலன்னு சொன்னால் நம்ம பொய்யானவர்னு நினச்சிப்பாரு, அதனால் நம்ம வந்து தெரியுதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிட்டு தெரியுது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டார். நம்ம மினிஸ்டரே சொல்லிட்டார் அப்போ சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்கும் வந்து போயிட்டு அங்கே பார்த்தா அவர் கண்ணுக்கு தெரியல. ஓய்யோ இப்படி சொன்னால் நம்ம பொய்ன்னு சொல்லிடுவாங்க, எல்லாரும் நம்பிடுவாங்க, வேண்டாம் நம்மளும் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவர் வந்து நகர்வலத்துக்கே போட்டுட்டு போயிட்டார். நகர்வலம்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்துட்டு ஊரில் இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை மேலே இல்லைனா வந்து குதிரை மேலே சவாரி மாதிரி அவங்களோட சோல்ஜர்ஸோடு போய் பார்ப்பாங்க. அது மாதிரி இவரும் கிளம்பி போயிட்டார். இது கேள்விப்பட்ட குவீன் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க, என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பப்பு சின்னுக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பப்பு சின்னு வந்து 2 பொண்ணுங்க, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும் அண்ட் ராஜாவுக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவீன் வந்து அந்த பப்பு சின்னுவை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க, நடந்ததெல்லாம் சொன்னாங்க. சரி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 பொண்ணுங்களும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு ஐடியாவோடு அவங்க 2 பேரும் கிளம்பி அரசவைக்கு வந்தாங்க. ஸோ ரிமைனிங் ஸ்டோரியை பார்ட் 2 போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.